பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரிக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார். வழக்கம் போலவே ரசிகர்கள் ஒரு ஆரவாரம், அவருடைய கார் மீது ஏறி நின்றார்கள். அப்புறம் அவருடைய பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய ஆர்வம் இருக்குது. தடியடி நடந்திருக்குது, காயம் அப்படின்லாம் தகவல் வருது. இன்னமும் விஜய்க்கு எங்கே போனாலும் ஆர்வம் இருக்குது. அவரால் போய் ஒரு பிரச்சாரத்தை பண்ண முடியல. புதுச்சேரியில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இதுதான் விஜய் நினைக்கிறாரா? நமக்கு வெற்றி வாய்ப்புன்றது இந்த மக்களுடைய ஆர்வம், ஆரவாரம், இதெல்லாம் தாவேகா வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதா? கரெக்டு சார். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது உண்மை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்தை காட்டி விஜய்க்கு பயங்கரமான எழுச்சி, விஜய்க்கு எழுச்சி, ரசிகர்கள் கூட்டம், போகிற இடம்லாம் கூட்டம், அப்படி அதனால் அவரால் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போக முடியல பார்த்தீங்களா அப்படின்றது ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க. அந்த கட்டமைப்பை இப்போ தேர்தல் முடிகிறவர்களும் காப்பாற்றணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த கட்டமைப்பை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணால் ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டுன்னு கேட்பாங்க. அதற்கு விஜய் சார் அவ்வளோ உழைக்க தயாராக இல்லை. அவரை பொறுத்தவரையிலும் பாண்டிச்சேரிக்கு 2 நாள் கால் ஷீட்டு, திருச்சிக்கு 4 நாள் கால் ஷீட்டு, பெரம்பூருக்கு 5 நாள் கால் ஷீட்டு, மிச்சம் எதனா கால் ஷீட் இருந்தால் வில்லிவாக்கத்துக்கு 1 நாள், அதுக்கப்புறம் வேறு யாருன்னா இப்போ திடீர்னு ராஜ்மோகன் போய் அண்ணே எனக்கு நீங்கள் கொஞ்சம் தலையை காட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு 10,000 ஓட்டு கிடைக்கும்ண்ணே, நான் கொஞ்சம் நல்லா மேபி ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும்னு கேட்டார்னா சரி ஓகே, போகிற வழி தானே. அதனால் அந்த 1 நாள் கால் ஷீட்டில் ஒரு பாதியை எக்மோருக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை நம்ம ஆதவுக்கு கொடுத்துருவோம். அப்படி அந்த கால் ஷீட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவர் இப்போ இன்றைக்கி பாண்டிச்சேரி போயிருக்கிறது தான் கால் ஷீட். அப்போ கால் ஷீட் வாங்கும்போது என்னென்னா நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி தாவணும், இப்படி பண்ணணும், அதே தான். ஏன்னா ஒரு கட்சி எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சு ஜெயிச்சுட்டு டீம் இந்தியா கூட போகிறாங்க. இப்போ தோனி கூட அவங்க ஊரில் பாப்புலர் தான். ஜார்க்கண்டில் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு போகும்போது பயங்கரமான உற்சாகம். யாரும் தோனி கார் மேலே ஏறி நிற்கிறது, டெம்போ மேலே ஏறுறது அதெல்லாம் கிடையாது. இந்த டீம் இந்தியா பஸ்ஸு போகும்போது ஏறுறது அந்த இதெல்லாம் ஒன்று பவுன்சர் தடுத்துருவாங்க, இல்லை அந்த இது இருக்கா. பட் இது என்னென்னா ஒரு சில டெம்ப்ளேட் இருக்குது. அதாவது கட்டுப்படுத்த முடியாத ஒரு ரசிகர் கூட்டத்தை காட்டணும், இமோஷ்னலாக ஒரு சிலர் அழுவுறத காட்டணும், அதுக்கப்புறமா என்னென்னா ஒரு சவுண்டு பயங்கரமாக போடணுங்க. ஆ ஊ கீ ஊன்னு கத்தணும். அது என்ன மொழி, என்ன வார்த்தைகள் இருக்குது, அது தமிழா தெலுங்கா இல்லை வேறு எதனா மொழியா தெரியாது. ஆனால் சவுண்டு பெப்பர் பேன் பீறிட்டு வரும். அது மாதிரி அதுக்கப்புறம் என்னென்னா அந்த இடத்துல தள்ளுமுள்ளு நடக்கணும், காவு வாங்கணும். அது மேபி ரத்த காவாக இருக்கலாம், இல்லை காயங்களாக இருக்கலாம், இல்லை போலீஸ் லத்தியடியாக இருக்கலாம். எல்லாம் ஒரு கட்சி கூட்டத்தில் லத்தியடி நடக்குது, தன்னோட தொண்டர்கள் காவல்துறையில் லத்தியில் அடிக்கப்படுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வலிக்கணும் சார். என்னென்னா உங்களை யாருன்னா லத்தியில் அடிச்சா நீங்கள் பெரியார் வாரிசுலாம் பேசிக்கிறீங்க, சுயமரியாதைக்கு சொந்தம்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு உடம்பு உறுத்துமா ஊற்றாதா? இப்போ என் அண்ணா இல்லை என் தங்கச்சி இல்லை என் சொந்தக்காரங்க யாரோ இல்லை என் நண்பர்கள் இல்லை என் பொதுமக்கள் ஒருத்தர் லட்டியில் அடிச்சா பிடிக்குமா பிடிக்காது? அப்போ லத்தி சார்ஜ் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொண்டர்கள் அடி வாங்கினா என்ன, லத்தி சார்ஜ் அவங்கள பண்ணா என்ன, அவங்க ஒருத்தர் தள்ளிக்கிட்டா என்ன, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டா என்ன, இல்லை அவங்களுக்குள்ளே தள்ளி ஒருத்தர் இறந்தா என்ன, எனக்கு அதை பற்றிலாம் கவலை. இது நடக்கணும். இப்போ கூட்டம் வருது ரைட்டு, கூட்டம் வருது ரைட்டு. வர கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் தொண்டர்கள் அவங்களுக்கு அந்த எதை பற்றியும் கவலை இல்லை, அது வேறு விஷயம். தொண்டர்களை நீங்கள் பாராட்டின அந்த மாநில முதலமைச்சர் தான் இருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா ஐயா ரங்கசாமி தான் உட்காந்துக்கிறாரு. ரங்கசாமி கீழே இப்போ இல்லை தேர்தல் ஆணையம், சரியா? தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இருக்கிற அந்த காவல்துறை போட்டு அடிக்குது, யாரும் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதை பார்த்து உங்கள் மனசு துடிக்கலை, இல்லை இது கேவலம், இது சார் சொந்த கட்சிக்காரன் போலீஸ்கிட்ட அடி வாங்குறத ஒருத்தர் வேடிக்கை பார்க்குறான்னா இப்போ இதே அதிமுக கூட்டத்தில் எதிர்கட்சி தான் தமிழ்நாட்டில் எங்கன்னா ஒரு போலீஸை லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு வண்டியை விட்டு இறங்கி என்ன அப்படின்னு கேட்பார். அந்த என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த போலீஸ்காரரு அந்த நிலைமை என்ன ஆகுன்றது தெரியும். ஆம்புலன்ஸ் போகுது. சிவகங்கையில் பேசும்போது 18-19 நிமிஷத்தில் 3 ஆம்புலன்ஸ் போகுது. டென்ஷன் ஆகிறாப்புல, கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு தம்பி விடு அப்பா, எல்லாம் வழி விடு, ஆம்புலன்ஸ் போட்டோம் என்ன பண்ணுறியோ பண்ணு போ சொன்ன உடனே அப்போ கோவமாக வராங்க. இவர் பேசும்போது கோவப்படுறாங்கன்னொன்னே அமைதிப்படுத்துகிறாரு. தொண்டர்களுக்கும் பாதிப்பில்லை, ஆம்புலன்ஸும் போயிடுச்சு. இதுதான் ஒரு கட்சிக்கு அழகு. கட்சி யார் வேணால் நடத்தலாம், தப்பு கிடையாது. கட்சி எப்படி நடத்தணும்?
ஒரு ஒரு கூட்டம் கூடி இருக்கிற இடத்துல இதே நான் சொல்கிறேன் திமுக கூட்டத்தையோ இல்லை திமுக பொதுக்கூட்டத்தை விட நீங்கள் ஆம்புலன்ஸை உள்ளே விடுங்க. ஆளுங்கட்சின்றதுனால நான் சொல்லலை. நாளைக்கு திமுக ஒரு வேளை இல்லை இதுக்கு முன்னாடி என்றைக்குனா எதிர்க்கட்சியாக இருக்குதுன்னா கூட, இல்லை நாளைக்கு எதிர்க்கட்சியாக வருதுன்னா கூட, அவங்க நாளைக்கு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டிங்கனாலும் திமுக கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டிங்கன்னா வழி ஓரளவுக்கு விட்டு போயிடும். அப்போ கட்சி நடத்துறதுக்குன்னு ஒரு ஒரு இயல்பு, ஒரு 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 அழகு இருக்குது. சுத்தமாக இல்லாமல் எப்போ பார்த்து நானே கேட்குறேன், போலீஸ்கிட்ட லத்தி அடி வாங்குறதுக்குன்னே வருவீங்களா? உங்களுக்கு தாவேக்க தொண்டர்களுக்கு உங்களுக்கு அது எங்கன்னா உறுத்துல, எனக்கு உறுத்துது. சரி உங்கள் அண்ணங்கிட்ட என்னாச்சு, என்ன இது மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம், க்ரௌடை எப்படி ரெகுலேட் பண்ணுறது? இன்னொன்று பாண்டிச்சேரினா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கவங்கலாம் போயிருக்க மாட்டாங்க. சுற்றி வெளியில் நம்ம விழுப்புரம், கடலூர், அதுக்கப்புறமா நெல்லிக்குப்பம், எங்கெங்கெல்லாம் பார்டர் இருக்கோ அங்கேருந்தெல்லாம் போயிருப்போம். இதுதான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஒரு திருச்சி போனாருங்களா, திருச்சியிலையுமே வந்து விராலிமலையிலேருந்து வராங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வராங்க, அந்த சைடு வந்து உள்ள தஞ்சாவூர்லேருந்து வராங்க, இந்த சைடு திருச்சிக்கு முன்னாடி நம்ம பெரம்பலூர் அரியலூர்லேருந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த விஜய் அவர்களை பார்க்கணுன்றது ஆர்வம். இல்லை, இது அங்கேருந்து தகவல் சொல்லி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கிடச்சி இந்த இடத்துலேருந்து விஜய் கிளம்ப போகிறார், அங்கேருந்து இந்த 2 வீலரில் வர்றதுன்றது வந்து ஆரம்பிக்குது. அதனால ஏற்படுற பிரச்சனை. ஏன்னா வெளியிலேருந்து வந்து அவங்க இல்லாமல் உள்ளே வரும்போது அந்த க்ரௌட் இன்னும் ஜாஸ்தி ஆகுதா? இல்லை, எனக்கு நம்ம அந்த சந்தேகம் இருக்குது. அவங்க வந்து இது மாதிரி கூட்டம் இருக்கணும், இது இருக்கணும், இது இருந்தால் தான் வந்து ஒரு 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 பேசு பொருள், ஒரு எழுச்சி. இப்போது இந்த கூட்டம் எல்லாம் அமைதியாகி போச்சுன்னா என்ன ஆகிடும்? ஏன் எங்கள் ஊருக்கு வரல, ஏன் எங்கள் தொகுதிக்கு வரல, ஏன் வந்து ஓட்டு கேட்க மாட்டேன்றாருன்னு அந்த பேச்சு வரும். அதை தவிர்க்கிறதுக்கும் 234 தொகுதி போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இவர் பண்ணுற வேலை இது புரிஞ்சுக்கிறேன். நான் திருச்சி வரும்போது இவர் எதிரில் போகிறாரு விஜய் சார். திருச்சி விமான நிலையத்தில் பெரிய கூட்டம்லாம் இல்லை, ஒரு 3000 பேர் இருப்பாங்க. நல்ல வெயிலில் 3000 பேருன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு வெயிலில் 3000 பேர் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெயிலில் 3000 பேர் விமான நிலையம் போகும்போது இல்லை. ஆனால் இவருக்கு 3000 பேர்னாலாம் இருக்குது. இப்போ அந்த 3000 பேரை வந்துட்டு நின்று பார்த்து டாட்டா காட்டு போகலாம். அந்த ஒரு பரபரப்பாகவே வச்சுக்கிறது, அந்த முகத்தை கொஞ்சமாக காட்டுறது, வர இடத்துல கூட்டத்தை நிறைய பண்ணுறது, அது வந்து அவங்களுக்கு இன்றைக்கி வேறு வழி கிடையாது. இப்போ அதை அவங்களால நிறுத்த முடியாது. புலிவாலை பிடிச்ச கதை. இதை தான் நம்பிக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் உங்களுக்குலாம் லத்தி சார்ஜ் நடக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களா, அப்படி இது மாற்றணுன்னா அவங்களால மாற்ற முடியாது. இதுவும் இல்லைன்னா அந்த கட்சி வந்து அகல பாதாளத்துக்கு போயிடும். 8% ஓட்டு இல்லை 7% ஓட்டில் போய் நின்றுடும். அவங்களால மினிமம் ஒரு 15% ஓட்டுனா எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க, போவாங்க. எல்லாம் இந்த கருத்து கணிப்புலலாம் வருது, 30%, 40%. சரிப்பா, ஓட் ஷேர் எவ்வளோப்பா, ரைட்டு. சீட்டு வின்னபிலிட்டி எவ்வளோ, எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க சொல்லுன்னா 2 to 8. எது 40% ஓட்டு வச்சு இந்த கட்சிக்கு 8 சீட்டா? சரி 35 சீட்டு, இல்லை ஒரு 10 சீட்டு, 15 சீட்டு. சீட்டு எந்த சீட்டு யாரும் சொல்ல? 2 to 8. இந்த 2 to 8 நான் வந்து 20 வருஷமாக பார்த்துன்னுக்கிறேன். இந்த கணக்கு எடுக்கிற கதை எனக்கு தெரியும். எந்த தொகுதின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அவங்க நட்சத்திர வேட்பாளர் கணக்கு எடுத்தாலுமே ஒரு 8 பேர்லேருந்து 10 பேர் தான் வராங்க. சரி, எல்லாருமே ஜெயிச்சிருவாங்களா? இதில் 2 to 8ன்றதுல ஒரு வேளை பெரம்பூர், திருச்சி கிழக்கு அந்த 2 அடங்கிடுமா? அதில் கண்டிப்பாக அந்த 2 அதில் வரும். அதில் வந்து நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அது நீங்கள் கேட்டது, அது கொஞ்சம் டீகோட் பண்ணி பேசணுன்னா, பெரம்பூர் அவருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் பண்ணுறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும் விஜய் சார் ஜெயிக்கிறதுக்கு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, பெரம்பூரில் வந்து ரெட்டலை போட்டியிடலை, மாம்பழம் போட்டியிடுது, விசில் போட்டியிடுது, உதயசூரியன் போட்டிடுது. அப்போது சின்னம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் சாரோட பாப்புலாரிட்டி பார்க்கும்போது அது எல்லாமே வந்து அவருக்கு சாதகமாக வருது. இன்னொன்று, பெரம்பூர் தொகுதியில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்லாம் போயிட்டு அவங்களே வேட்பாளராக நிற்கிறாங்க. அப்போ போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு அவங்கவுங்க ஜெயிக்கிறத சுயநலத்தை தான் பார்ப்பாங்க. இது நம்ம யதார்த்தத்தை பேசுகிறோம். அவங்களும் ஜெயிச்சுட்டு மற்றத்தையும் ஜெயிக்க வைக்கிறதுன்றது மற்ற கேண்டிடேட்டுக்கு ஓகே. பட் விஜய் போல் ஒரு பெரிய பிரபலத்தை நீங்கள் இறக்கி விடும்போது, நீங்கள் விஜய் அங்கே வீழ்த்தணும், தோக்கடிக்கணும்னா குறைஞ்சது பல கோடிகள் இறக்கி ராப்பகலாக உழைச்சி போட்டி போடலாம். வெற்றி உறுதியாக அப்படின்னு தெரியாது. அந்த உழைப்பையோ அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை, அந்த உடல் உழைப்பை, இல்லை அந்த வேலையை நீங்கள் வேறு தொகுதியில் போட்டிங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால் அதிமுகவை பொறுத்தவரை பெரம்பூரை அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு கூட்டணி கொடுத்துட்டாங்க. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கே வந்து இறங்கி விஜய் எதிர்த்து எந்த அளவுக்கு அரசியல் பண்ண போகிறாரு, என்ன ஏதுன்னு பண்ணணும். இல்லை இப்போ விஜய் வந்து இல்லை அங்கே தோக்கடிக்கணும், பாமக அந்த இடத்துல ஜெயிச்சு நாங்கள் போனால் அப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் போய் பெரம்பூரில் தங்கிடணும்.
அங்கேயே இருந்து எல்லாத்துக்கும் வேட்பாளரை கூப்பிட்டு நடையாக போய் தெருவாக போய் நடிகனை நம்பாதீங்க, நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் வியூகம் எடுத்தால் கூட போட்டி தான் ஆகும். இப்போ பெரம்பூரை பொறுத்தவரை இது. இப்போ இதே பெரம்பூர் வந்து நம்ம ஏடிஎம்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பெரம்பூரை இப்போ நம்ம டிஎம்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணோன்னா பெரம்பூரில் ஆர்டி சேகர் மாவட்ட செயலர், சிட்டிங் எம்எல்ஏ. அவங்க திமுகவில் வந்து மாவட்ட செயலருக்கு சீட்டு கொடுக்குறதுன்றது தான் அவங்களோட மேக்ஸிமம் பெஸ்ட்டு கேண்டிடேட் அங்கே கொடுத்துட்டாங்க. இப்போது ஆனால் அந்த ஜோனு ஃபுல்லாக அரசியல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க, இல்லை அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதாகட்டும், இல்லை செலவுகள் வரவுகள் இது மாதிரி விஷயங்கள் கண்காணிக்கிறது எல்லாமே அமைச்சர் சேகர் பாபு. இப்போ சேகர் பாபு இறங்கி அங்கே வேலை செஞ்சார்னா மேபி விஜயோட அந்த ஆதிக்கத்தை ஓரளவுக்கு குறைக்கலாம். சேகர் பாபு ஆல்ரெடி அவரும் வேட்பாளராக நிற்கிறார். இன்னொன்று ஆர்டி சேகருக்கும் சேகர் பாபுக்குமே ரொம்ப பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை, மனக்கசப்புகள்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் சேகர் பாபுவோட ஒரு ஆளை தூக்கிட்டு தான் ஆர்டி சேகரை மாவட்ட செயலராக போடுறாங்க. அப்போ சேகர் பாபு என்ன நினைப்பார், ஆர்டி சேகர் தூக்கட்டும், நம்ம எதுக்கு போய் அங்கே போட்டு இது பண்ணிடுவோம், நமக்கு வந்து குளத்தூரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம துறைமுகத்தில் நிற்கிறோம், நம்ம அதை ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு போதும் அப்படின்னு நினைப்பார். இன்னும் 2 சிக்கல் சேகர் பாபுக்கு என்ன இந்த சீசன்லனா, சிட்டிங் எம்எல்ஏ 2-3 பேர் அவர் வந்து மாற்றி விட்டதுக்கு அவர் தான் காரணன்ற மாதிரி ஒரு பேசுபொருள். உதாரணத்துக்கு பரந்தாமன் அவருக்கு சீட்டு போயிடுச்சு, தாயகம் கவிக்கு சீட்டு போயிடுச்சு, அம்பத்தூரில் ஜோசப் சாமுவேலுக்கு சீட்டு போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பிரச்சனை. ஒழுங்காக இருந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க எதுக்கோ காரணத்துக்கு வேட்பாளர்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. அது நல்லதாக போகுதா பாதகமாக போகுதா, ஆனால் அமைச்சரோட சேகர் பாபுவோட பேர் அடிபடுது. அப்போ சேகர் பாபுக்கு ஆல்ரெடி அங்கே வேலை டைட்டு. இதெல்லாம் விட முக்கியம், துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ எடுத்துகிட்டு போய் போட்டது சேகர் பாபுக்கு நெருக்கடி. ராயபுரம் மனோ வந்து போன வாட்டி வினோஜ் நின்னாங்க, அவர் பிஜேபி, அதனால் அவரால் ஜாலியாக அரசியல் பண்ணி இந்த வாட்டி ரெட்டையிலே நிற்கிது. அப்போ மனோவை பொறுத்தவரைலாம் எப்படின்னா, இந்த முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த சார்பேட்டை படம்பரம் பாக்ஸிங் சண்டை மாதிரி 12 ரவுண்டு போகும். கொஞ்சம் ஏமாந்தால் மனோ வந்து உள்ளே பூருவார். மனோவுக்கு வந்து அந்த தொகுதியோ இல்லை அந்த இடமோ புதுசு கிடையாது. அவருக்கும் வந்து ஏன்னா கவுன்சிலராக இருந்து அரசியலில் வந்து மனோ வந்துங்க, மனோ போட்ட சண்டை எல்லாமே பெரிய சண்டை. சாதாரண ஏதோ ஒரு ஆள் எடுத்துன்னு போய் ஸ்டேஜை நிற்க வச்சு 4 குத்து குத்திட்டு வெற்றின்னு கிடையாது. மனோவோட நீங்கள் மனோ கண்டஸ்டட் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாவட்ட செயலர், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, மந்திரியாக இருந்தவங்களை எதிர்த்து தான். அதாவது எதிர்கட்சியில் யார் பெரிய ஆள், அந்த பெரிய ஆளை எதிர்த்து தான் போய் ராயபுரம் மனோ எடுத்துன்னு போய் நிறுத்துவாங்க. என்னென்னா அந்த மனிதருக்கு அந்த அரசியல்வாதிக்கு நிகராக இவர் ஜதை செய்வார், இவர் சண்டை போடுவார். அது டஃப் ஃபைட்டு, கடும் போட்டியாக வந்து ஆக்குறதுக்கு. அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சண்டை ஒன்று போடுறீங்கன்னா உங்களோட பெஸ்ட்டு கார்டை தான் நீங்கள் தூக்கி போடுவீங்க அந்த சண்டைக்கு. அந்த மாதிரி மனோவை தூக்கி போய் போடுறது. அப்போது தொகுதி சின்ன தொகுதி இருந்தாலும் இப்போ சேகர் பாபு மற்ற வேலையெல்லாம் பார்த்தாருன்னா மனோ அங்கே முந்திடுவார். அப்போ மனோ அவர்களே முந்த விடாமல் பார்த்து தொகுதியை வந்து தக்க வைக்கணும். இந்த பிரச்சனை இருக்குது சேகர் பாபு. அதனால் இப்போ பெரம்பூர் எடுத்திங்கன்னா அதிமுக அங்கே போட்டியிடவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ அங்கே பெரிய செல்வாக்கு என்பது இல்லை என்பது அவங்களுக்கே தெரியும். நான் எதுவும் இல்லாத சொல்ல. அதுக்கப்புறமா வந்து அதிமுக அந்த நிலைமை. திமுகவை பொறுத்த பார்த்திங்களா, அங்கே இறங்கி வேலை செய்யணும்னா அமைச்சர் சேகர் பாபு தான் வேலை செய்யணும். அவருக்கே இந்த தேர்தல் நெருக்கடி. ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாரு அவர் இந்த 5 வருஷத்தில். அதனால் அவங்கெல்லாம் வெயிட்டிங். உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர்கள், அந்த பிரச்சனைக்கு காரணம் இவர் தான் அப்படின்றது தூய்மை பணியாளர்களுக்கு நல்லா தெரியும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கே எந்த போராட்டம் பண்ணாலும் போராட்டத்துக்கு தீர்வு கொடுக்காம கம்யூனிஸ்ட் தோழர்களாக உரிமையில் பேசுகிறது. பத்திரிகாரங்க எதனா போய் கேட்டால் பத்திரிகாரங்களை ஒரு மாதிரி முகத்தை வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறது. இந்த மாதிரி நல்ல குணத்துக்கெலாம் சொந்தக்காரர் அவர். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது, ஊரில் எல்லாம் பிரச்சனை இருக்கும்போது அவர் எப்படி செயல்படுவார்? இதெல்லாம் பெரம்பூரில் இருக்குது. இது எல்லாமே விஜய்க்கு சாதகம். இதே நீங்கள் இப்போ திருச்சி வரீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அங்கே லோக்கல் கேண்டிடேட் 2 பேர் நிற்கிறாங்க. இனிக்கோவும் நிற்கிறாரு, அதே மாதிரி ராஜசேகர்னு சொல்லிட்டு நிற்கிறார் அதிமுகவில். 2 பேருமே இனிக்கோ இருதிராஜும் அவங்களும் சரி அந்த சொந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை போய் நீங்கள் பார்க்க முடியுமா, விஜய் சார்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்க முடியுமா, விஜய் ஊருக்குள்ளே வருவாரா, உங்கள் கூட பழகுவாரா, இல்லை உங்கள் பிரச்சனையை தான் கேட்பாரா, இதையே தான் பிரச்சாரமாக பண்ணுறாங்க. இது அங்கே மக்கள்கிட்ட ஓரளவுக்கு எடுப்படுது. 1. 2வது வந்து என்னென்னா, பத்திரிகையாளர்கள்கிட்ட போய் அவங்க டெய்லி 2 பேரும் மாறி மாறி சந்தித்து விஜயை வந்து பனையூர் வராரு, அவர் வந்து பங்களா அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னு ஒரு பேசுபொருள் இருக்கும் இல்லைங்களா, அந்த வீடு கிராமங்களெல்லாம் போயிட்டு விஜய் வந்து இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றாலும் ராஜினாமா பண்ணிவிடுவார், இது வந்து அவருக்கு 2வது சீட்டு, மொதல் சாய்ஸ் அவருக்கு கிடையாது, 1ஆம் நம்பர் கிடையாது, இது 2ஆம் நம்பர் சாய்ஸ், இது இப்படி போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க திமுக கட்சிக்காரங்களும் அதிமுக கட்சிக்காரங்களும். இன்னொன்று,
அதிமுகவில் அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிக்கோவும் விஜய் அவர்களும் ஒரே ஓட்டை 2 பேரும் பிரிப்பாங்க. அப்போ நமக்கு வந்து கட்சி ஓட்டு வாங்கி நம்ம கொஞ்சம் கூட வாங்கினா நம்ம ஒரு வேளை இங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அது விஜய் இனிக்கோவை அங்கே திருப்பி நிறுத்தினோம்னா அந்த நம்பிக்கை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரே ஓட்டை பிரிப்பாங்கன்னு. களத்தில் அங்கே நேரு ஃப்ரீயாக இருக்கார். ஏன்னா நேரு வந்துட்டு அவர் தொகுதியில் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் ஜெயிக்கிறது, அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கார். சேகர் பாபுக்கு அப்படி கிடையாது, ராயபுரம் மனோ இங்கே. ஆனால் நேரு அவர்களுக்கு அந்தளவுக்கு கடும் போட்டி கிடையாது. நேரு அவர்களும் வந்து ஒரு 3-4 எம்எல்ஏக்கெல்லாம் பதவி திருப்பி கிடைக்க முடியாமல் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னா அந்த வேலையை அவர் பார்த்துருக்காரு சொல்லிட்டு அங்கே உள்ளூரில் திமுகக்கு அது இருக்குது. அப்போ நேருக்கு வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் சேகர் பாபு வர்சஸ் நேருன்னு பார்க்கும்போது நேருவோட எஃபிஷியன்சி ஜாஸ்தி. இன்னொன்று பக்கத்து தொகுதி. அப்போ நேரு என்ன பண்ணுறாரு, இனிக்கோ எதிராஜுக்கு இறங்கி நல்லா வேலை பார்க்குறாரு, முதல்வரே அங்கே வந்து இறங்கி வேலை செய்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து திமுகவும் டைட் பண்ணுது யாரை, விஜயை. அதிமுகவும் டைட் பண்ணுது. அப்புறம் விஜய் தன்னைத்தானே டைட் பண்ணிக்கிறார். எப்படி தன்னைத்தானே டைட் பண்ணிக்குவார் அப்படின்னா, காலையில் வந்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு போயிடுவார். தொகுதியிலலாம் இருக்க மாட்டார், தொகுதி மக்களை போய் பார்க்க மாட்டார், ஒரு 3-4 நாள் அங்கே தங்க போகிறது கிடையாது. அவர் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் மாதிரி, விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி மாதிரி அவர் வந்துட்டு போவார். இதுதான் நடக்குது. இந்த காரணங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா, விஜய்க்கு வந்து திருச்சி ஈஸ்ட் என்பது கொஞ்சம் கடுமையான ஒரு இடமா இருக்கும். சுலபமாக அங்கே ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் வாய்ப்பு இருக்காது. கடும் போட்டி இருக்குது, மும்முனை போட்டி அங்கே காத்து கொண்டிருக்கு. இங்கே வந்து இருமுனை போட்டி காத்துக்கிற மாதிரி பார்க்குறேன். இங்கே வந்து திமுகவோட அமைச்சரால் பெரிய அளவுக்கு பெரம்பூரில் அவரோட வியூகங்களையோ வேலைகளையோ இந்த வாட்டி பெரம்பூரில் அவரால் பண்ண முடியாது. இப்போ ஆதவ் சொல்கிறார்ல, சேகர் பாபு பற்றி எனக்கு தெரியும், நீ இங்கெல்லாம் என்னென்ன, அது வந்து மாவட்ட செயலர் ஆர்டி சேகர். சேகர் பாபுவோட ஆர்டி சேகர்ன்றவரே அங்கே இருக்கிறார், அவர் வேட்பாளர். அப்போ நீங்கள் எதுக்கு சேகர் பாபு வச்சு பேசுகிறீங்க? சும்மா ஒரு பேசு பொருளாக்கி கொளுத்தி போட்டு விட்ருவோம். சேகர் பாபு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அவர் துறைமுகத்தில் அவரோட வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் லூஸ் விட்டு ஒருவேளை அவர் தோற்று போய் ஜெயிச்சா அமைச்சர் ஆட்சி வந்தால் நீங்களே எம்எல்ஏ ஆகலன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அடிப்படையில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவங்க எம்எல்ஏ ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது வந்து இன்னொன்று அங்கே வந்து ஒரு 25,000-30,000 ஓட்டு வந்து வட இந்திய ஓட்டு இருக்குது சேகர் பாபு அவர்கள் தொகுதியில். இன்னொன்று ராயபுரம் மனம் வந்து பார்த்திங்கன்னா புஸ்தகம்லாம் படிக்கிறவர். ஷிவ்கேராவோட யூ கேன் வின்னு புக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியும். நார்த் இந்தியன் பாப்புலேஷனில் போய் இவர் இங்கிலீஷ்லாம் பேசுவார். யார்? ராயபுரமனம். இவர் என்னவா நான் ஓட் போட மாட்டாங்களாமா, சொல்லி வை, இப்படி இருக்கும் இவர் பிரச்சாரம். மனோ வந்து, சார் ஐ எம் மனோ, ஆர் மனோகரன், கண்டெஸ்டிங் இன் 2 லீவ்ஸ், மேடம் ஜி, அம்மையார், அப்புறம் மோடிஜி, குட் ஃப்ரெண்ட்ஸ், வி வில் ட்ரை டு டூ குட். அப்படி இன்னொன்று ராயபுரம் மனம் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரா, இப்போது நீங்கள் வீடு கட்டினாவோ நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் வியாபாரம் பண்ணால் நான் வந்து நிற்க மாட்டேன். அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஆள் விட்டு அமிச்சு காசு கேட்க மாட்டேன், எனக்கு தொழில் இருக்குது, நான் பிஸ்னஸும் பண்ணுறேன். அதே இடம் தான், நான் ராயபுரத்தில் தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது துறைமுகத்தில் தான் இப்போ ஹார்பருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வியாபாரம் இருக்குது, எனக்கு அது போதும், யாருக்கிட்டேயும் எதுக்கும் நான் வந்து நிற்க மாட்டேன். அப்போ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, எதிர்த்து நிற்கிறவர் இவர் இந்த வசூல் பண்ணுற அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறார். இப்போ அது வியாபாரிகள் மத்தியிலையோ இல்லை சாதாரண பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாகும். அதனால் அங்கேயே டைட்டாக இருக்குது துறைமுகமே வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா போன வாட்டியே வந்து அவர் 3-4 ரவுண்டு பின்தங்கினார் வினோஜ்கிட்ட ஒரு சில ஓட்டு எண்ணும்போது. இந்த வாட்டி மனோ நிற்கிறாங்கன்னும் போது கடும் போட்டி இருக்கும். அதே அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து மும்முனை போட்டி, அந்த இடம் நல்லா டைட்டாக போகும். எலெக்ஷன் போக போக இன்னும் சுவாரஸ்யமாகும். நன்றிங்க சார். நன்றி சார்.